ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். என்ன கோபால சுந்தரி, என்ன யோசனை? திருமங்கை ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பாவை இவ்வளவு பெரிய பொக்கிஷம் எல்லாம் கொடுக்கிறது. வாழ்க்கையில தேடி தபஸ் பண்ணி கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டாளுடைய திருப்பாவைய சாதாரணமா சொல்லிட்டு இருந்தாலே கிடைச்சிடுறது. இப்படி கூட யாராவது அனுகிரகத்தை பண்ண முடியுமா உலகத்துல? நிஜமாவே ஆண்டாளுடைய காருண்யம் ரொம்ப விசேஷமா தான் இருக்கு. அந்த காருண்யத்தை அனுபவிக்கிற பாக்கியத்தை பகவான் எப்பயும் கொடுக்கணும். அந்த பக்குவம் மாறாம இருந்தா போதும். இவ்வளவுதான் நான் கேட்கறது. ரொம்ப அழகா சொன்னாய் கோபாலசுந்தரி. பகவானுடைய அனுகிரகம் அழகா வர்ஷிச்சுட்டுதான் இருக்கு. வாங்கி அனுபவிக்கிற பக்குவம் மட்டும்தான் நமக்கு வேணும். அகம்பாவம் இல்லாத, தற்பெருமை இல்லாத ஒரு மனசு, அதை மட்டும் ஜாகிரதை பண்ணிட்டோம்னா போதும். நம்ம பகவத் சிந்தனை பண்ணிட்டே இருக்க 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 வந்துடும். ஒருவேளை எங்கேயாவது தப்பி போனோம்னா கூட பகவான் தன் கருணையினாலே நம்மளை கூட்டுண்டு வந்துடுவான். அதனால பயப்பட வேண்டாம். அழகா சொன்னா திருமங்கை, பயப்பட வேண்டாம் இல்லையா? இந்த பயம் தானே இப்படி ஆயிடுத்து என்ன பண்றது, இந்த ஜென்மா வீணா போயிடுத்து என்ன பண்றது, அப்படின்னா வீணா போகாது. தெய்வம் எப்படியும் காப்பாற்றிடும். சத்சங்கம் கொடுத்து காப்பாற்றிடும். அதனால கோபாலசுந்தரி பயப்படாம இரு. வா போலாம். இதோ ராமானுஜனா காத்துட்டு இருக்கா, அதோ ஆண்டாளே காத்துட்டு இருக்கா பாரு நமக்காக. அவளுக்கு எவ்வளவு காருண்யம் இல்லை கோபாலசுந்தரி. இந்த ஜீவர்களை உத்தாரணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் படுற பிரயத்தனம் இருக்கு பாரு. அப்பா சொல்லி மாளாது. நிஜமாவே சொல்லி மாளவே மாளாது. திருமங்கை வேண்டாம், நல்லா இருக்கணும்டி. அவளுக்கு ஒரு திருஷ்டி சுத்தி போடலாமா? போடு, நம்ம ஆண்டாள் தானே. ஆண்டாள் அப்பா என்ன என்னடி கோபாலசுந்தரி, என்ன திடீர்னு திருஷ்டி சுத்தி போடுறாய்? என் கண்ணே பற்றுக்குண்டி பொண்ணே, நன்னா இருக்கணும்டி. எனக்கு என்னடி குறைச்சல்? நன்னா தானே இருக்கேன். பெரியாழ்வார் அப்பா, ராமானுஜர் அண்ணா அண்ணா, திருமங்கை தோழி, நான் சீண்டி விளையாடுறதுக்கு நீ, நல்ல சத்தான பக்தர்கள் இருக்கிறது ஸ்ரீவல்லிபுத்தூர், சொல்றது கிருஷ்ணநாமம், கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறது ரங்கராஜன். எனக்கு என்ன குறை? ஒரு நாளும் ஒரு குறையும் ஒரு விஷயத்துலையுமே கிடையாது. ஆஹா ஆண்டாள், என்ன ஒரு தீர்மானம் உனக்கு கோபாலசுந்தரி. நமக்கு கிடைச்சிருக்கிற நல்ல விஷயங்கள்ல தீர்மானமான நம்பிக்கையும் பகவான் கொடுத்திருக்கான் அப்படின்ற அந்த நன்றியும் இருந்தாச்சுனாலே வாழ்க்கை ரொம்ப 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 நிச்சயமா ஆனந்தமா தான் இருக்கும். விசேஷந்தி பா, இது தாண்டி வேணும் கோபாலசுந்தரி. உலகமே ஆனந்தமயமானது. இங்க ஒவ்வொரு விடியலும் ஆனந்தமயமானது. இந்த பனி, இந்த குளிர், இந்த நாள் எல்லாமே விசேஷமானது, ஆனந்தமயமானது. ஓ
இப்படி கொண்டாட தெரியணும். கொண்டாடுறேன் ஆண்டாள். சரி வா, மற்றவாளெல்லாம் போய் கூட்டிட்டு போவோம். கொண்டாடுறதுக்கு முக்கியமா நம்ம கூட நல்ல சத்கோஷ்டி வேணும். அதனால் எப்பொழுதுமே நல்ல கோஷ்டியோட தான் இருக்கணும். இது சொன்னியே, இது நியாயம் ஆண்டாள். நல்ல கோஷ்டி வேணும், வாஸ்தவம் தான். அதை நான் ஒத்துக்கிறேன். ஆண்டாள் சொல்லிட்டீங்கன்னா என்னவா, இன்னைக்கு எங்க தெருவில் ஒரு தோழி, அவள் இன்னும் எழுந்துக்களை, அப்படியே போய் அவளை கூட்டிட்டு போயிடலாமா? அவ இப்பயும் எழுந்துடுவா, என்னமோ தெரியல, இன்னைக்கு அவ எழுந்துக்களை. நான் அவ்வளவு கூப்பிட்டு பார்த்தேன், ஒன்றும் பதில் கிடைக்கல. சரி, நான் அம்மாவையும் கூப்பிட்டு அவளை எழுப்பலான்னு. அவன் அம்மாவும் பதில் கொடுக்கல. விட்டுட்டு போறதுக்கு மனசு வரல. சரி, உன்கிட்ட நான் சொல்லிடுறேன், நீ என்ன சொல்றியோ அதன்படி பண்ணலாம். யாரையும் விட்டுட்டு போக முடியாது, வா கூட்டிட்டு போலாம். இல்ல, நான் கூப்பிட்டு பார்த்தேன், பார்த்தேன் யாருமே அதுக்கு பதிலே தரலடி. அதனால என்னடி, நம்ம முயற்சி, அதாவது நம்ம முயற்சியை 100% கிருஷ்ணனை நினைச்சிருந்து கிருஷ்ணனுக்காக பண்ணிடணும். இப்ப தானாவே அந்த பலன் கிடைச்சிடும். இப்பயே பலன் நீ முயற்சி பண்ணேன்னு சொல்ற, ஆனா நேரமாயிருச்சு, நான் விட்டுடப்படாதுதானே ஓடி வந்துட்டாய். ஆமா ஆண்டாள், இவாளை எழுப்ப போய் நான் என்னுடையதை இழந்துட்டேன்னா அதனால வந்துட்டேன். அப்ப அவர்கள் வரணும்ன்றதை விட நீ நேரத்துக்கு வரணும்ன்றது தான் குறிக்கோளா இருந்த. தப்பு கிடையாது. இப்ப நீதான் வந்துட்டா இல்லையா, நீ எப்படி இழக்க போறது இல்லை. வா, நம்ம எல்லாரும் போய் அவளை எழுப்புவோம். நிச்சயமா வருவா. கண்ணன் வர வைப்பான். கண்ணன் அந்தர்யாமி பத்தியா, நிச்சயமா வர வைப்பான். யாரையும் விட்டு கொடுக்க மாட்டான் கண்ணன். வா போலாம். ஓ சரியாண்டா, என்ன அழகான ஒரு பாவம் டி உனக்கு. இப்படியெல்லாம் கூட அக்கறை வச்சுக்க முடியுமோ ஒவ்வொருத்தர்கிட்டையும்? நிஜமாவே நீ ரொம்ப பெரியவள்டி ஆண்டாள். இந்த அக்கறை, இந்த ஸ்ரத்தை, இந்த முயற்சி தான் எல்லாருக்குமே வேணும். அதெல்லாம் பெரியாழ்வார், ராமானுஜர் அண்ணா இவர்களோட சேர்ந்ததுனால கிடைச்ச ஒரு புத்தி. சரி சரி வாங்க போகலாம். ஓ இவ வீடாடி, ரொம்ப அழகா இருப்பாள் இவ. வீடே எவ்வளவு மங்களகரமா இருக்கு பாத்தியா. அவ பகவத் சிந்தனையிலேயே மயங்கி கிடக்கிறா. ஒருவேளை யாராவது மாயையில மயங்கி கிடந்தாலும் கொண்டு வந்துள்ளான். ஏன்னா மாயையும் அவனுடைய ஒரு சக்தி தானே. அவனை மீறி உலகத்துல என்ன நடந்துட போறது? கூப்பிடுறேன் ராமானுஜன் அண்ணா, உங்க ஆசீர்வாதத்தோட இவளை இன்னைக்கு கூட்டிட்டு போனோம். ஆண்டாள் கட்டாயம் உன் பேச்சு எல்லாரையும் வர வைக்கும். எத்தனை வருஷங்கள் ஆனான்னு, எத்தனை யுகங்கள் ஆனான்னு, உன் வார்த்தைக்கு நிச்சயமா மரியாதை உண்டு. ஏன்னா உனக்கு இருக்கிற அந்த அக்கறை இருக்கு பாரு, அதற்கு சமானமா எதுவுமே கிடையாது உலகத்துல. எழுப்பு எழுப்பு. இதோ தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் ஊமையோ அன்பிற் செவிடோ அனந்தர ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ
மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். ஆஹா, ஆண்டாள், இது என்ன நீ ஊமையா செவிடா சோம்பேறியான்லாம் கேட்கிறாய்? அது அவ அப்படி கிடையாது இல்லையா? அப்ப அவளுடைய அம்மாவிடத்துல இந்த மாதிரி சொன்னோம் வச்சுக்கோயேன், அவள் இல்லேன்னு நிரூபணம் பண்றதுக்காக தன் பொண்ணை எழுப்பி அனுப்பிடுவா. இது இந்த சத்சங்கத்துக்கு ருச்சி உடையவர்களை எப்படியாவது இழுக்கணும். சில சந்தர்ப்பங்கள்ல மனுஷாளுக்கு அவளுடைய சுயமரியாதையை சீண்டின்னு வச்சுக்கோயேன், அதுவும் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சவாளை பத்தி ஒரு மாதிரி சொன்னோம் வச்சுக்கோயேன், வேகமா என்னது அப்படின்னு சொல்லிட்டு வருவா. அப்ப அதன் பிறகு அவா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம், அதன் பிறகு அவா புரிஞ்சுருவா, அதன் பிறகு கூடியிருந்து குளிரணும். அதாடி முக்கியம். ஒவ்வொருத்தரையும் பகவத் அனுபவத்துல தலைக்கிறத பார்க்கணும். எப்பயுமே ஞாபகம் கோபாலசுந்தரி, நாம அவர்களை பகவத் அனுபவத்துல தலைக்க வைக்கிறோம்னு நினைக்க கூடாது. ஆண்டாள், அந்த தப்பு நான் நிறைய பண்றேனோ. நீ பண்றியா இல்லையா சொல்லலடி, நீ ஞாபகம் வச்சுக்கோ, நம்மளாலதான் அவர்கள் பகவத் அனுபவத்துல திளைக்கிறார்கள் அப்படின்ற அந்த புத்தி வேண்டாம். அவர்கள் பகவத் அனுபவத்துல திளைக்கணும். அதை பார்த்து நாம அந்த அனுபவத்தை கத்துக்கணும், அந்த அனுபவத்தை ரசிக்கணும், அந்த அனுபவத்துல இருக்கக்கூடிய ரகசியத்தை சூக்ஷ்மத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டாள், என்ன ஜோரா சொல்றாயிடி, அத்புதம் அத்தியுதம், இதல்லவா விசேஷம். ஜோர் 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 ஜோர். ஆண்டாள், அஹோ பாக்கியம் உண்டு எங்களுக்கு, ஒன்ன மாதிரி ஒருத்தி கிடைச்சிருக்காளே. இதோ வந்துட்டா நீ சொன்ன மாதிரி. இதோ அடி, இதோ பாரு என் பொண்ணு வந்துட்டா. அவ கொஞ்சம் கண் அசந்துட்டா. அது பாரு, எப்பொழுதுமே பகவத் சிந்தனை இருக்கா பத்தியா. அதுக்காக அவளை நீ அவ பெருசா பேச மாட்டா, சொன்னால் ஊமையோ தேவையில்லாத விஷயங்களை காது கொடுத்து கேட்க மாட்டா. அவளால செவிடெல்லாம் சொல்ல முடியாது. உலகாயுத விஷயங்கள்ல அவள் கொஞ்சம் சோம்பேறி தான். அதுக்காக சோம்பேறித்தனம் சொல்லுவியா நீ? அவளை யாரும் ஒன்றும் மந்திரம் பண்ணிலாம் வைக்கல. சும்மா இதை வந்துட்டா, நானும் வந்தாச்சு, வா போலாம். ஆஹா ஆண்டாள், நீ சொன்னது சத்தியமாயிடுத்த. அடி கோபாலசுந்தரி, கண்ணன் சொல்லி கொடுப்பான். எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோ, கண்ணன் யாரிடத்துல எப்படி பேசணும், எந்த சமயத்துல எந்த வார்த்தையை பேசணும், எந்த மனுஷாரிடத்துல எந்த மாதிரியான அனுபவத்தை பேசணும் அப்படின்லாம் சொல்லி கொடுப்போம். புரியுதா? நாம அவன் இஷ்டப்படி பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, நிச்சயமா பலன் நன்னாத்தான் இருக்கும். இந்த இடத்துல கிருஷ்ணா நான் எப்படி பேசட்டும், கிருஷ்ணா இவர்களை எப்படி நான்
அழிச்சுண்டு வரட்டும், இவர்களிடத்துல நான் எப்படி பழகட்டும், இப்படி கேளு, அவனிடத்துல பேசு, கட்டாயம் வழி காட்டுவான். அவன் சொல்ற வழியை அப்படியே பண்ணிட்டே வச்சுக்கோயேன், அவனே பலன். அண்டாள், இது ஜோரா கேடி, அவன் சொல்றபடி அப்படியே பண்ணியாச்சுன்னா அவனே பலன். ஆமா கோபாலசுந்தரி, அவன்தானே பலன். உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே அவனேதான் பலன். பசிக்கான ஆகாரம் அவன். அந்த ஆகாரம் சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய திருப்தின்ற பலன் அவன். உடம்பு கலப்பா இருக்கு, தூக்கம் வர்றது, தூக்கமும் அவன். தூங்கி எழுந்தவன ஒரு குதூகலம் வர்றது பத்தியா, ஒரு உடம்புல ஒரு சக்தி பிறக்குது இல்லையா, அந்த பலனும் அவன். ஓ, பலனும் அவனே. இது புரிஞ்சுக்கோ கோபாலசுந்தரி. அடியேன் இன்னைக்கு கண்ணன் உத்தரவு, அதனாலே வந்திருக்கேன். நீங்க பேசிட்டு இருந்தீர்களேன்னு சொல்லிட்டு நான் ஓரத்துல நின்றுட்டு இருந்தேன். இந்த திருப்பாவை விஷயத்துக்கு சொல்லணும்னு ஆசை, அனுமதி கிடைக்குமா? வாருங்க மகாராஜா, வாருங்கள். ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. யாரடி இது பல பல பலன் இருக்கார்? இவரா? இவர் ராமனுடைய வம்சத்துல ரொம்ப முன்னாடி வந்தவர். அவரே சொல்லுவார், நீங்க சொல்லுங்களே. அடியேன் நிருக மகாராஜா இஷ்வாகுவுடைய பிள்ளை. நிறைய தான தர்மங்கள் கொடுத்தவர்கள் பெயர்ல அடியேனை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த தான தர்ம விஷயத்துல கொஞ்சம் ஒரு அஸ்ரத்தையோட இருந்துட்டேன் நான். ஒரு தடவை நான் ஒரு பிராமணருக்கு நிறைய மாடுகள் தானம் கொடுத்தேன். நித்தியமே அப்படி பண்ணிட்டு இருப்பேன். அப்படி தான தர்மங்கள் கொடுத்துட்டேன். அடுத்து இன்னொரு பிராமணருக்கு நிறைய மாடுகள் தானம் கொடுத்தேன். அதுல என்ன ஆயிடுத்து, நான் ஏற்கனவே ஒரு பிராமணருக்கு கொடுத்த மாடுகள்ல இருக்கிற ஒரு மாடு அந்த கூட்டத்திலேருந்து பிரிஞ்சு திரும்பியும் என்னுடைய மாட்டுக்கொட்டில வந்துடுத்து. அதை கவனிக்காமல் நான் ஒரு அஸ்ரத்த அந்த மாட்டை இன்னொருத்தருக்கு தானம் கொடுத்துட்டேன். இன்னொரு பிராமணருக்கு நிறைய மாடுகள் கொடுக்கும் பொழுது இந்த மாடும் அதோட கலந்து போயிடுது. அவர் வாங்கிட்டு போற வழியில அந்த பழைய பிராமணரை பார்த்து, இது என் மாடாச்சு, நீ எப்படி எடுத்துட்டு போறான்னு சொல்ல, இல்ல ஒரு ராஜா கொடுத்தாருன்னு சொல்ல. கடைசியில 2 பேரும் வந்தார்கள். அப்புறம்தான் எனக்கு புரிஞ்சது. 2 பேர்கிட்டயும் சொன்ன, அந்த ஒரு மாடை எனக்கு கொடுத்துருங்கோ, அதுக்கு பதிலாக 100கணக்கான மாடுகள் தரேன்னு சொன்னேன். ஆனா 2 பேரும் அதுக்கு ஒத்துக்கல. அவர் 2 பேருடைய மனசுலையும் ஒரு அதிருப்தியை கொடுத்துட்டேன். அதனாலே எனக்கு ஒரு பாவம் சம்பவிச்செடுத்து. அகஸ்மாத்தா மாடு மாறினதுக்கா எல்லாத்துக்குமே ஒரு கர்மா உண்டு இல்லையா? அது ஒரு அஸ்ரத்த வந்துடுத்து. அதாவது நான் கொடுக்கிறேன்னு எங்கேயும் ஒரு ஓரத்துல அகம்பாவம் வந்திருக்கும். அப்பதான் இப்படி அஸ்ரத்த வரும்.
வினயத்தோட, நம்பிக்கையோட, பக்தியோட, ஸ்ரத்தையோட இருக்கும் பொழுது அஸ்ரத்த வராது. நாம தான் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கும் பொழுது அஸ்ரத்த வந்துடும். அதனால ஜென்மா முடியும் பொழுது யம தர்மராஜன் கிட்ட என்னை அழைச்சிட்டு போனார்கள். அப்போ அவர் கேட்டார், உங்களுக்கு நிறைய புண்ணியங்கள் இருக்கு, இந்த மாதிரி ஒரு பாபம் இருக்கு, உங்களுக்கு பாபத்துக்கான பலன் முன்னாடி வேணுமா, புண்ணியத்துக்கான பலன் முன்னாடி வேணுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு முதல்ல பாபத்துக்கான பலனை கொடுத்துருங்க, அந்த பரிகாரம் பண்ணிடுறேன், அதன் பிறகு புண்ணியத்தினுடைய பலனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே யம தர்மராஜா, நீங்க சில யுகங்களுக்கு, சரியா சொல்லணும்னா ஒரு 2 யுகத்துக்கு 3 யுகத்துக்கு ஓனானா இருக்கணும், அதுதான் உங்களுடைய பாபத்திற்கான பலன். ஆனா அந்த கர்மாவுக்கான பலன் எப்படி கிடைக்கிறதுன்னா, பகவான் தன்னுடைய திருக்கரத்தினாலேயே உங்களுக்கு அந்த ஜென்மாலிருந்து விடுதலை கொடுப்பான் அப்படின்னு சொன்னார். அப்ப கிருத்தயுகத்துல வந்த நான் ஓனானா வந்துட்டேன். கிருத்தயுகம் முடிஞ்சு திரேதாயுகத்துல பகவான் தானே ராமனா வந்தான். அப்பொழுதும் நான் ஓனானாவே இருந்தேன். துவாபரயுகத்திலே பகவான் கண்ணனா வர, அவனுடைய அனர்த்த தேசத்துல ஒரு பாழும் கணத்துலதான் நான் இருந்தேன். நானே கூட மறந்து போயிட்டேன், நான் எதுக்காக இப்படி இருக்கேன், மறந்து போயிடுத்து. அப்ப கண்ணனுடைய பிள்ளைகள் ஒரு தடவை அந்த காட்டுக்குள்ள விளையாடின்னு இருக்கு. தண்ணீர் தாகம் எடுக்க, எங்கேயா தண்ணீர் கிடைக்குமான்னு சொல்லி கிணற்றை எட்டி பார்க்க, கிணத்துக்குள்ள ஓனானாயிருந்த என்ன அவர்கள் பார்த்தார்கள். அப்ப அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன எடுக்க முயற்சி பண்ணா எடுக்க முடியல. அவர்கள் ஓடி போய் கிருஷ்ணனிடத்துல சொல்ல, கிருஷ்ணன் வந்து கிணத்துக்குள்ள இருந்த என்ன தொட்டு அப்படி தூக்கி அப்படி வெள்ள போட, எனக்கு அந்த ஓனானுடைய சரீர ஜன்மாலிருந்து விடுதலை கிடைச்சு ஜோரான சொர்க்கானுபவ விஷயங்கள்லாம் கிடைச்சது. அவன் அருளாலே, அவன் கிருபையாலே ஒரு தபஸ் மாதிரி அந்த வாழ்க்கை கழிஞ்செடுத்து. அந்த நிருக மகாராஜா நான் தான். கண்ணன் சொன்னான், நீங்க போய் சொல்லுங்க இன்னைக்கு இந்த திருப்பாவைக்கு, என்ன ஒரு வேளை அப்படி காலங்கள் கடந்து தூங்கிட்டு இருந்தா கூட சத்சங்கத்தினாலே பகவான் தன்னிடத்துல நம்மளை சேர்த்துப்பான் அப்படின்றதுக்கு என்னுடைய ஒரு வாழ்க்கை ஒரு பாடம்னு சொல்லி அனுப்பினான். அதான் வந்தேன். மன்னிக்கணும், திருப்பாவை விஷயத்தை சொல்லாம என் விஷயத்தை பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். மன்னிக்கணும் ஆண்டாளம்மா, மன்னிக்கணும் ராமானுஜர்மா. இல்ல இல்ல, உங்களுடைய விஷயம் ரொம்ப முக்கியம். அந்த தபஸ், அந்த காத்திருக்கிற அந்த மனசு, அந்த தைரியம், அது ரொம்ப முக்கியம். அதுவும் முக்கியமா எங்க ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிச்ச துவாரகா, துவராபதிக்கு அப்படின்னு ஆண்டாள் புலம்புவா. அதுவும் எங்க ஆண்டாளுடைய பிரிய நாயகனான ரங்கராஜனை பூஜை பண்ண இஷ்வாகு வம்சம்.
நீங்க ரங்கராஜனை பூஜை பண்ணிருப்பீங்கள? ஆமாம், இவ்வளவு அழகா இருப்பார். அவரை பூஜை பண்ண பலன்தான் அவ்வளவு தான தர்மங்கள் எல்லாம் எனக்கு கொடுக்க முடிஞ்சது. ஐயோ, ரங்கன் ரங்கன் தான். அதனாலேதான் சுவாமி உங்களை இன்னைக்கு அனுப்பியிருக்கார் போல இருக்கு. ஆஹா, ராமானுஜரே, நிஜமாவே நான் கூட நினைச்சேன் என்னையே அனுப்புறாருன்னு. ஆண்டாளுடைய பிரியநாயகனான ரங்கனை பூஜை பண்ண பலன். அடாடாடாடா, இப்படி ஒரு புண்ணிய பலன் எனக்கு உண்டுன்னு எனக்கு தெரியலையே. அதான் சத்கோஷ்டி. அடியேன்னு சொல்லலாமா திருப்பாவை விஷயத்தை? சொல்லுங்களேன். நன்னா தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ. பகவான் ஒவ்வொரு ஜீவனுக்கும் வாழ்க்கையை ரொம்ப அழகா கொடுத்திருக்கான். ஒவ்வொரு ஜீவனும் வாழ்க்கைய நன்னா அனுபவிக்கணும். அந்த அனுபவிக்கிறதுக்கு உற்சாகமான மனசு, குதூகலம் நிறைஞ்ச ஒரு புத்தி, வாழ்க்கையை ரசிக்கிற ஒரு ரசனை, இது எல்லாம் வேணும். ஏன்னா தெய்வீகம் எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. ஒரு இருட்டிலையும் தெய்வீகம் இருக்கு, விளக்கு வெளிச்சத்திலையும் தெய்வீகம் இருக்கு, காற்றுல தெய்வீகம் இருக்கு, குளிர்ல தெய்வீகம் இருக்கு. ஒரு பறவையின் நாதத்தில் தெய்வீகம் இருக்கு. ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறை வைக்கிறதுல ஒரு தெய்வீகம் இருக்கு. பசியில தெய்வீகம் இருக்கு, ஆகாரத்துல தெய்வீகம் இருக்கு. அதனால எல்லாத்தையும் ரசிக்கணும். அதுவும் இவா வீடு முழுக்க அழகா விளக்கேத்தி வச்சிருக்கா. வெளிச்சம், தமசோமா ஜோதிர்கமக, இருட்டிலிருந்து என்னை வெளிச்சத்திற்கு அழிச்சுண்டு போ அப்படின்னு தானே உபனிஷதம் எல்லாம் சொல்றது. அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மாம் அமிர்தம் கமய. அசத்திலிருந்து சத்துக்கு அழிச்சுண்டு போகணும், இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு போகணும். அதனால வெளிச்சம், உள்ளுக்குள்ளேயே அந்தர்யாமி வெளிச்சம் உண்டு. வெளியிலையும் சந்திரன், சூரியன், தீபங்கள்ன்ற வெளிச்சம் உண்டு. வீட்டுல எல்லாம் அவ்வளவு அழகா வெளிச்சம். எப்பொழுதுமே சத்காரியங்கள், நல்ல வார்த்தைகள், இதெல்லாம் வெளிச்சம் போல. நாம பண்ற நல்ல கர்மாக்கள் நம்மளை சுத்தி அப்படி வெளிச்சமா இருக்கு. நம்முடைய பிராரப்த கர்மா இருட்டா இருந்தா கூட நம்முடைய சின்ன சின்ன நல்ல கர்மாக்கள்லாம் கூட ஒரு சின்ன சின்ன அகல் விளக்கு போல வெளிச்சம் கொடுத்துடும். அதனால இருட்ட கிழிச்செண்டு வழிகாட்டக்கூடிய வெளிச்சம் நம்மளுடைய சத்கர்மாக்கள். அதனால அதை பண்ணிக்கொண்டே இருக்கணும். அது நமக்கு வழி காட்டிக்கொண்டே இருக்கும். அழகான தூமணி மாடம் சுற்றும் விளக்கெரிய. அவளுடைய பக்தி, அவளுடைய ஸ்ரத்தை, அவளுடைய நாமஜபம் இதெல்லாமே அவளை சுற்றி விளக்கா எரிஞ்சிருக்கு. தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ. நம்முடைய அழகான வார்த்தைகள், பகவானை பற்றிய சம்பாஷணைகள், இது எல்லாமே வாசம் தரக்கூடிய அழகான தூபம். தூபம் கமழறது. நம்முடைய எண்ணங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சரியா இருக்கோ, எவ்வளவு பக்திமயமா இருக்கோ, எவ்வளவு குழந்தைகள் மாதிரி இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி அந்த செயல்களே கமழும். செயல்களே வாசம் கமழும். என்ன அழகான விஷயம் இல்லை? ஆமாண்டி குமார சுந்தரி, ஆண்டாள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நாள் போய் எழுப்புறார். இந்த செயல்களே எவ்வளவு ஜம்முன்னு இருக்கு. நம்ம எல்லாத்தையும் பேசணும் இல்லையா?
இப்போ யாராவது அகம்பாவத்தை திட்டுறா கோச்சிக்கிறா அப்படின்னா அந்த செயல்களே ஒரு அருவருப்பா இருக்கு இல்லையா? அதனால தூபம் கமழ. ஆஹா, ஜோர் திருமங்கை. அப்பா, எத்தனை விஷயங்கள் வாழ்க்கையில. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ. இது எல்லாம் நம்மளை சுத்தி இருந்துட்டே இருக்கும். நம்முடைய கர்மா, நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் நம்மளை சூழ்ந்து எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்கும். தூபம் கமழ. துயிலணை மேல் கண் வளரும். எப்பொழுதுமே நல்ல விஷயங்கள் பண்ணிண்டு, நல்ல விஷயங்கள் பேசிண்டு, பகவத் விஷயத்தை தொலைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அவளை சுத்தி இதெல்லாம் அப்படி விளக்கு மாதிரி வெளிச்சம் கொடுத்துண்டு, தூபம் மாதிரி வாசனையை கொடுத்துண்டு அவளுக்கு ஒரு பிரகாசத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட இவள் துயிலணை மேல் கண் வளரும். அவ தூங்கும் பொழுது கூட ஒரு பிரசன்னம் இருக்கும். குழந்தைகள்லாம் தூங்கும் பொழுது எவ்வளவு குதூகலமா தூங்குவா இல்லையா? அந்த மாதிரி இந்த தோழி. ஏன்னா அவளுடைய சத்கர்மாக்கள், சத்தான பிரார்த்தனைகள், அழகான வாக்கியங்கள், அதி விசேஷமான அவளுடைய நாமஜபம், இது எல்லாம் அவள் தூங்கிட்டு இருக்கும் பொழுது கூட அவளை சுத்தி அவ கூடவே இருக்கு. ஆஹா, திருமங்கை ரொம்ப அழகா இருக்கேடி கோபாலந்தரி. ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் அவர்களை சூழ்ந்திருந்துட்டே இருக்கும். குழந்தைகளுடைய எண்ணங்கள் ரொம்ப குதூகலமா, அன்போட, அக்கறையோட இருக்கிறதுனால எல்லாரையும் அப்படி வசப்படுத்துறது. பெரியவர்களும் அந்த மாதிரி நல்ல எண்ணங்கள், ஸ்ரத்தை, பக்தி, நாமஜபம், பகவத் சிந்தனை இப்படி இருந்தா உலகத்தையே வசப்படுத்தும். அது அவளை சூழ்ந்து இருந்துட்டே இருக்கும். அதனால எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான வார்த்தைகள், நேர்மறையான செயல்கள் பண்ணிட்டே இருந்தா போதும். வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். துயிலணை மேல் கண் வளரும். மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாள். இந்த மாதிரி இருக்கிறவாளை தேடிண்டு இதோ ஆண்டாள் மாதிரி, ராமானுஜர் மாதிரி மகோன்னதமானவர்கள்லாம் வருவா. ஆனா பல சந்தர்ப்பத்துல நமக்கு தெரியாமலேயே கொஞ்சம் ஒரு அஸ்ரத்தையோட இருந்துடுவோம் இந்த மாதிரி சத்சங்கம் கிடைக்கும் பொழுது. ஆனாலும் பகவான் இந்த சத்சங்கத்தை நாம் அனுபவிக்கிறதுக்கான வழியை பண்ணிடுவான். நம்ம வாழ்க்கையில இந்த சத்சங்கம்ன்ற ஒரு விஷயத்தை நாம் அனுபவிக்கிறதுக்கு தூண்டுகோலா இருக்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் எங்கிருந்தோ நம்ம கிட்ட வந்து சேர்ந்துடுவா. அதனாலதான் இந்த மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திரவாயின்னு இவள் எழுந்துக்கலன்னா கூட மாமீர் அவளை எழுப்பீரோ. இந்த சுவாமி ராமானுஜர், ஆண்டாள் மாதிரி இருக்கிறவாள்லாம் இந்த ஜீவர்களை எப்படியாவது எழுப்பிடணும்ன்றதுக்கு ஏதானும் வழியை தேடுவார். நம்ம எம்பார் கோவிந்தர் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை விட்டு விலகி போன பிறகு கூட சுவாமி ராமானுஜருக்கு மனசுல அவர் எப்படியும் தன்னோட வைஷ்ணவ சித்தாந்தத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட பெரிய திருமலை நம்பிகள் அழகா எம்பார் கோவிந்தருடைய இடத்துல போய் இருந்துண்டு ஆழ்வார்களுடைய விஷயங்களை பேசி எம்பார் கோவிந்தருக்கு வைஷ்ணவ சித்தாந்த மகாத்மியத்தை புரிய வச்சு அழகா தன் கூட சேர்த்துண்டார் இல்லையா? எப்பொழுதுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ கோபால சுந்தரி, ஒரு ஜீவன் தன்னை அடையறதையும் தன்னை அனுபவிக்கிறதுக்கான வழியையும் பகவான் உருவாக்கிண்டே இருப்பான். அது அவனுடைய விசேஷ குணம்.
புரியுறதா? அப்ப அத்தனை விசேஷம் இந்த பகவான். அதனால நாம அவன் அடையிறதுக்கான முயற்சிகள் பண்ணவே இல்லைன்னா கூட யார் மூலமாவது அவன் நம்மள தன் பக்கம் இழுப்பான், சந்தேகமே வேண்டாம். அப்பா, எவ்வளவு பெரிய ஒரு பலம் கொடுக்கிறது. ஆமாம் கோபால சுந்தரி, என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். ஓனான கணத்துக்குள்ளதானே இருந்தேன். ஆனா பகவான் அந்த பிள்ளைகளை அன்னைக்கு அந்த இடத்துல விளையாட வச்சு அவளுக்கு ஒரு தாகத்தை கொடுத்து, தாகத்துக்கு தண்ணி வேணுமேனு கணத்தை எட்டி பார்க்க, கணத்துக்குள்ள இருந்த என்னை எடுக்க முயற்சி பண்ணி எடுக்க முடியாததுனாலே கண்ணன் கிட்ட போய் சொல்லி, கண்ணன் வந்து என்னை தொட்டு தூக்கி வெளியில போட, அதிலிருந்து எனக்கு இந்த ஓணாஞ்சன்மாலிருந்து சாப்பல்யம் கிடைச்சது இல்லையா? அதனாலதான் சொல்றேன், எந்த ஒரு ஜீவனையும் கண்ணன் விடுறதில்லை. இதோ இப்ப இவ்வளவு எழுப்புறதுக்கு அந்த மாமிய ஆண்டாள் எழுப்பிட்டாளே, அந்த மாமியை தூண்டுறதுக்கு என்ன சொன்னா? உன்மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்த். இவ்வளவு அழகா சொல்ற, ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் முந்திரப்பட்டாளோ. என்ன ஊமையா, செவிடா, சோம்பேறியா, அதான் மந்திரம் பண்ணி வச்சிருக்காளா? சரியா சொல்லணும்னா, கணத்துக்குள்ள இருந்த என்னை எடுக்கிறதுக்கு கர்ணனுடைய பசங்கள்லாம் அவ்வளவு முயற்சி பண்றான். அப்ப கூட ஒருத்தன் சொன்னா, என்னடா இது இந்த ஓணம் கத்த கூட மாட்டேங்கிறது, கத்த வேண்டாமா, வாய் பேச வராது போல இருக்குடா. அவன் பேசிட்டு இருந்தான் எனக்கு பசங்க. ஒருத்தன் சொன்னா, டே அது காது கேட்கல போல இருக்குடா, அதனால தான்டா இந்த கணத்துக்குள்ளேயே கிடக்கு. ஒருவேளை ரொம்ப சோம்பேறித்தனமா எடுத்தோட அங்கேயே இருந்து இருந்து சாப்பிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டு சாப்பிட்டு பெருசா வளர்ந்து போச்சு, அப்படியே கிடக்கிறது போல இருக்கு. தெரிலடா, ஒரு வேளை யாராவது மந்திரம் பண்ணி வச்சிருப்பாளா இருக்கும், மாட்டின் இருக்குமா இருக்கும். என்னமோ போடா, நமக்கு தண்ணியும் கிடைக்கல, சரி வீட்டுக்கு போலாம். ஆனா அப்பா கிட்ட சொல்லலாம்டா, இதெல்லாம் அப்பா ஜாலியா கேட்பார், போய் சொல்லலாம். அப்படிதான் இந்த பசங்கள் பேசிட்டு போச்சு. வரும்பொழுது கிருஷ்ண கூட்டு வந்துருச்சுகள். கண்ணன் வந்தான், தொட்டான், எடுத்தான், வெளில போட்டுட்டான். உடனே என் ரூபமா எடுத்து நான் பேசினேன். பசங்களுக்கெல்லாம் சந்தோஷம். டேய் இவர் பெரிய ஆள்டா, பழைய ராஜாவாண்டா, பரா இவருக்கு காது கேட்டிருக்கிறார், நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருக்கு, நாம கேட்ட கேள்விக்கெல்லாம் இப்ப பதில் சொல்றாரு பாத்தியா அப்படின்னு சொன்னார். கண்ணனுடைய கிருப்பை தெரியுமா? அதனால ஆண்டாள் இந்த மாமியை தூண்டினா, உன்மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ ரம்பாவாய். மாமாயன் மாதவன் வைகுந்தன், இப்படி அழகா அவனுடைய நாமத்தை இந்த குழந்தைகள்லாம் என்ன கணத்திலேருந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது, அபி கிருஷ்ணன் கிட்ட சொல்லாண்டா, அப்பா கிட்ட சொல்லாண்டா, துவாரகாதீசன் கிட்ட சொல்லாண்டா அப்படின்னு பகவானுடைய நாமத்தை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா சொல்ல, அதை கேட்ட உடனேயே எனக்கு ஆனந்தம் கிடைச்செடுத்து, அந்த நாம பலம் கிருஷ்ணனை கூட்டின்னு வந்துடுத்து, எனக்கு சாப விமோச்சனம் ஆயாச்சு. அதனால சத்சங்கம் இந்த திருப்பாவையில நான் புரிஞ்சின்றது அதுதான். ஒவ்வொரு ஜீவனையும் உத்தாரணம் பண்றதுக்கு பகவான் கொடுக்கிற மிகப்பெரிய வழி சத் சங்கம். அதை நம்ம கிட்ட பகவான் கொண்டு வந்து கொடுத்துடுறான். அந்த சத் சங்கமே நமக்கு பெரியதான கிருபையை பண்ணிடுறது. அதனால சத்சங்கத்தோடு இருக்கணும், சத்சங்கம் வேணும்னு கேட்கணும். அதனாலதானே துருவன், பிரகலாதன் எல்லாருமே சத்சங்கம் வேணும் சத்சங்கம் வேணும்னு கேட்கிறேன்னா, நம்ம மனசை திரும்ப 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 அழகா பகவான் இடத்துல இழுத்துட்டு போகிறதுக்கு சத்சங்கம் வேணும். இந்த பாசுரம் சத்சங்க மகாத்மியத்தை சொல்றதா தான் நான் புரிஞ்சேன். எல்லா நல்ல செயல்கள் இருக்கலாம், நல்ல குணங்கள் இருக்கலாம், நல்ல பேச்சுக்கள் இருக்கலாம், நல்ல கர்மாக்கள் நிறைய இருக்கலாம்.
இதெல்லாம் இருந்தாலும் கூட கிருஷ்ணானுபவத்துக்கு சத்சங்கம். நான் புரிஞ்சின்றது இப்படிதான். இந்த பெண்ணுக்கு எல்லா கர்மாக்கள் நன்னா இருக்கு, வார்த்தைகள் நன்னா இருக்கு, குணங்கள் நன்னா இருக்கு, சிந்தனைகள் நன்னா இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் மணிமகுடமா சத்சங்கம் வேணும். சத்சங்கம் இருந்து பகவத் தியானம் அனுபவிச்சாதான் இந்த கர்மாக்களுக்கான பிரயோஜனம். நல்ல வார்த்தைகள், நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்கள், இது எல்லாத்துக்கும் பிரயோஜனம் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணானுபவம் அடையறதுக்கு சத்சங்கம் வேணும். அதனாலதான் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும் மாமான் மகளை. சத்கர்மாக்கள் பண்றவர்கள் எல்லாருமே உலகத்துக்கு சொந்தக்காரதான். ஆனா அந்த சத்கர்மாக்கள் அவளுக்கு அதிலேயே கடந்துடுறா இல்லையா, மயங்கி கிடக்கிறா. அதுல அவளுக்கு பகவத் அனுபவம் கிடைக்கிறதுக்கு ஆண்டாள் மாதிரி யாராவது வந்து எழுப்பணும். அப்ப அவ கூட இருக்கவா யாராவது அவளை தூண்டணும். மாமீர் அவளை எழுப்பீரோ, உன்மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. நிஜமாவே எனக்கு புண்ணிய கர்மா பலன் முதல்ல வேணுமா, பாபகர்மா பலன் முதல்ல வேணுமா அப்படின்னு யமதர்மராஜா கேட்ட பொழுது நான் கேட்டேன், பாபகர்மா எப்ப முடியும், யாரால முடியும் பொழுது அவர் தான் சொன்னார், கிருஷ்ணனாலே முடியும். அப்ப கிருஷ்ணன் கிடைப்பான்னா முதல்ல அதுதான் வேணும்னு சொன்னேன். ஒருவேளை அன்னைக்கு அவரை சொல்லலைன்னா நான் புண்ணிய கர்மாவுக்கு தான் போயிருப்பேன். எனக்கு நிஜமாவே ஒரு அம்மா போலே அன்னைக்கு யமதர்மராஜா தான் பெரிய ஒரு சகாயம் பண்ணார். அதனால மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ ரெம்பாவா. யம தர்மராஜாவும் அவ்வளவு அழகா பரம பாகவதோத்தமர்னாலே எனக்கு வழி காட்டினார். அதனால பாகவதர்கள் காற்று வழியில போறவாளுக்கு நிச்சயமா கிருஷ்ணன் தேடிண்டு வந்து கிருபை பண்ணுவான். அப்படியே நான் தெரிஞ்சதை சொன்னேன். நிறைய நேரம் நான் திருப்பாவையோட விஷயம் சொல்லலை. ஆனா கிருஷ்ணன் உத்தரவுல வந்து சொன்னேன், தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ரொம்ப அழகா சொன்னீர் நிக மகாராஜா. எங்களுக்கு பாக்கியம் இன்னைக்கு உங்களுடைய வாயால இந்த திருப்பாவை வைபவத்தை கேட்கறதுக்கு. சரிதானடி ஆண்டாள் நான் சொல்றது? ஆமாம் ராமானுஜன் தான் எவ்வளவு அழகான விஷயம் சொன்னார். சத்காரியங்கள், சத் வார்த்தைகள், சச்சிந்தனைகள், அப்பா அற்புதம் அற்புதம், பரமானந்தம் பரமானந்தம். அப்படியே நானும் உங்களோட வந்து தீர்த்தமாடிட்டு வடபத்திர சாயியும் சேவிச்சுட்டு அப்புறமா கிளம்பிக்கிட்டோமா? என்ன கோபாலந்தர் நீ ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாய்? மிக மகாராஜா, துவாரகை, ஓணான்குளம், எவ்வளவு சுகம். நிஜமாக எவ்வளவு பெரியவர் நீங்கள். எவ்வளவு தைரியமா அந்த கர்மாவுக்கான பலனை ஏத்துண்டு நாமஜபம் பண்ணிட்டு இருந்து. பெரிய விஷயம். இந்த பக்குவம், இந்த நிதானம், இந்த ஒரு ஸ்ரத்தை, இந்த ஒரு தைரியம் எனக்கு வர்றதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதெல்லாம் சத்சங்கமே கொடுத்துரும் கோபாலசுந்தரி. சரி சரி வாங்க போலாம். மங்கை எதிர்பார்க்கவே இல்லடி இன்னைக்கு. அதாண்டி ஆண்டாளுடைய பாசுரம். யார் வருவா, என்ன சொல்லுவா, யாருக்கும் தெரியாது. அப்பாடா, என்ன தேடுற கோபாலசுந்தரி? இல்ல இங்க ஏதோ மீன்லாம் இருக்கே, அதனால அவளுக்கு நான் சாப விமோசனம் கொடுக்க போறியோ? அப்பா, அவள்லாம் பரம பாகவதர்களா இருப்பா. அவளுக்கெல்லாம் பார்த்து கையை கூப்பி எனக்கு கிருஷ்ணன் கிடைக்கட்டும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். எல்லாருக்குள்ளேயும் கண்ணன் இருக்கான். எல்லாருமே சத்தானவர்கள் தான். எல்லார் மூலமாகவும் கண்ணன் கிடைப்பான். புரிஞ்சுதோ? நல்லா புரிஞ்சது இன்னைக்கு. சரி வா, கோவில் போகலாம். போலாம் போலாம் போலாம். ஆண்டாள், சொல்லு கோபாலசுந்தரி. எப்படி இப்படி எல்லாம் கூட அர்த்தம் இருக்குமா ஆண்டாள்? பாசுரத்துக்கு இவ்வளவு விதமான வியாக்கியானங்கள் பண்ண முடியுமா? அதெல்லாம் கண்ணன் பாடுடி. அவனே சொல்ல வைக்கிறான், அவனே வியாக்கியானம் பண்றான், அவனே ரசிக்கிறான். எல்லாம் அவன் தான் பண்றான். நாமும் அவனை அனுபவிக்கிறோம். அவ்வளவுதான். நாமும் அவனை அனுபவிக்கிறோம். இப்படிதாண்டி இருக்கணும். அப்பாடா, கோவில் வந்தாச்சு. வாங்கோடி பசங்களா, நல்ல குளிரா?
யார் இவர்? என்ன படபலன்னு இருக்கார்? இவர்தான் மிருக மகாராஜா, துவாரகையில கணத்துக்குள்ள இருந்தாரே. ஆமா, அவரா? இஷ்வாகு மகாராஜாவுடைய பிள்ளை, சாட்சாத் ரங்கராஜன் எல்லாம் பூஜை பண்ணிருக்காரு. அவரா? அவரேதான். ஆஹா, இன்னைக்கு இவர் தான் திருப்பாவைக்கு வியாக்கியானமா? ஆமா. வாங்க மிருக மகாராஜா, உங்களுக்கு ரங்கராஜனை தெரியும், எல்லாரையும் நீங்க கிருஷ்ணனையே பார்த்திருக்க. எங்க பத்தபத்திர சாய் எப்படி இருக்காரு பாருங்க. ஆண்டாள் பாசுரம் சொல்லிடிக்கண்ணா. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ ரெம்பாவாய். ஆஹா, அழகான பட்டபத்திர சாயி ஆண்டாள் பாசுரத்தோட கேட்கும் பொழுது கிருஷ்ணன், ராமன், ரங்கராஜன் எல்லாரையும் கலந்து அனுபவிக்கிறா போல எனக்கு கிடைக்கிறது. என்ன பாக்கியம் பண்ணிருக்கேன் இன்னைக்கு. கண்ணனுக்கு தான் நன்றிகள், இவ்வளவு அழகா அனுப்பி வச்சான். எல்லாருக்கும் அடிய நமஸ்காரங்கள். உத்தரவு வாங்கிக்கிறேன். ஆண்டாளுமா, திரும்ப ஏதான ஒரு சந்தர்ப்பத்துல கட்டாயம் பார்ப்போம். நீ துவாரகைக்கு வரணுமாண்டாள், ரசிக்கணுமாண்டாள், நீ வர்றதை பார்க்கணுமாண்டாள். ஆமாண்டாள், ஆமாண்டாள், துவாரகை போகணும். இந்த கோபால சுந்தரியும் கூட்டுண்டு வாண்டாள். ஆஹா, இந்த மாதிரி சிபாரிசு கிடைக்குமா? அஹோபாகியம், அஹோபாகியம். எல்லாரும் துவாரகா வாங்கோ. கட்டாயம் உங்களுக்காக துவாரகையில நான் காத்துருக்கேன். ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.